இவர்களுக்கான தலைப்பு அடுக்குமாடி வீடுகளில் வசிப்பது சுகமா சோகமா. இதில் சுகம் எனும் நிலைப்பாட்டில் சஜித்ராவும், சோகம் எனும் நிலைப்பாட்டில் சுதீஷாவும் பேச போறாங்க. அவர்களை சந்திப்போம், வாருங்கள். அடுக்குமாடி வீடுகளில் மாதந்தோறும் ஏதாவது ஒரு விழாவை கொண்டாடுவார்கள். எடுத்துக்காட்டாக தொழிலாளர் தினம், சிறுவர் தினம், அடுக்குமாடி தினம் போன்ற நிறைய விழாக்கள் கொண்டாடுவதால் அங்கு ஒரு சமூக ஒற்றுமை ஏற்படுகிறது. ஆனால் 100% 20% மட்டுமே அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் மற்றும் 70% அவர்கள் பேசிக் கொள்ளவே மாட்டுகிறார்கள். நான் கூறுகிறேன், வீட்டிற்கு வருகிறார்கள், வேலை செய்கிறார்கள், மீண்டும் போகிறார்கள். முந்தையெல்லாம் அண்டையிலார்கள் அம்மாவாக இருந்தார்கள். இப்பொழுது வைஃபை பாஸ்வேர்டை கூட பகிர மாட்டுகிறார்கள். அடுக்குமாடி வீடுகள் பெரும் இருப்பிடம் மட்டுமல்ல, அது நவீன வசதிகள், சமூக ஒற்றுமை மற்றும் புத்திசாலித்தனமான வாழ்வியல் தத்துவம் ஆகியவற்றை ஒருங்கே தரும் ஒரு வரப்பிரசாதம். இது ஒருவருக்கு சுகத்தை மட்டுமே வழங்குகிறது என்பதை ஆணித்தரமாக அடித்து கூற வந்துள்ளேன். அடுக்குமாடி வாழ்வின் அடிப்படை தத்துவம் தமிழ் பாரம்பரியத்திலேயே வேரூன்றி உள்ளது. ஆம், அன்று கிராமங்களில் கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்தவர்கள் இன்று நவீன முறையில் அடுக்குமாடி வீடுகளில் ஒரே குடும்பமாக வாழ்கிறார்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை எனும் பழமொழியை அடுக்குமாடி வீடுகள் மையாக்குகின்றன. இங்கு இனம், மதம், மொழி என்ற பிரிவுக்கு இடமே இல்லை. குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் குடியிருக்கும் இடத்திலேயே ஆயிரம் உறவுகள் கிடைக்கின்றன. மனம் விட்டு பேசி மகிழவும், ஓடி ஆடி விளையாடவும், முகத்தில் சிறிது கவலை தெரிந்தாலும் என்னவென்று கேட்க இங்கு 100 நண்பர்கள் கிடைக்கையில் இதை விட சுகம் ஏதேனும் கிடைக்குமா இம்மனித பிறவியில்? அடுக்குமாடி வீடுகளில் விளையாட்டு மைதானம், உடற்பயிற்சி கூடம், நீச்சல் குளம் என வசதிகளுக்கு பஞ்சமே இல்லை. தனி வீடுகளில் வசிப்பவர்கள் பல மணி நேரம் சாலை நெரிசலில் சிக்கி தவித்து பெரும் தொகையொன்றை செலுத்தினால் மட்டுமே இந்த வசதிகள் கிடைக்கும். இறுதியாக அடுக்குமாடி வீடுகளில் வசிப்பதே சுகம் 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 என்று உறுதியாக கூறி என் வாதத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுக்குமாடி வீடுகளில் வாழ்வது சோகம் என்ற தலைப்பை சிலர் கேட்ட உடனே தலையை அசைத்து புன்னகை புரிவார்கள். சிலர் கேள்வியுடன் பார்வை பார்க்கலாம். ஆனால் இந்த வாக்கத்தின் பின்னால் இருக்கும் உண்மை மிகவும் ஆழமானது என்பதை தான் உங்களிடம் பகிரப் போகிறேன். அவையோரே, வீடு என்றால் என்ன? அது வெறும் சுவரா? இல்லை, சுவர் சிமெண்டால் கட்டப்பட்டதல்ல. அது உறவுகளின் கோட்டை, உணர்வுகளின் ஊஞ்சல். ஆனால் நம்மின் பலர் வீடு எனும் சொல்லின் அர்த்தத்தையே இழந்து விட்டோம். அடுக்குமாடி வீடுகளில் ஆட்டைப்பட்டு வாழ்கிறோம். தந்தை வீட்டில் வாழும் குழந்தைகள் மண் வாசனை வீட்டில் ஓடினர், மரத்தில் ஏறினர். ஆனால் அடுக்குமாடி வீடுகளில் வாழும் குழந்தைகளோ விளையாடுவது மொபைல் திரையில், ஓடுவது 4 சுவருக்குள். அண்டை அயலார்களிடம் பிரிவு ஏற்படுகிறது. ஏன் அண்டை அயலார்களிடம் பிரிவு ஏற்படுகிறது? உதாரணத்திற்கு, ஒரே கட்டடத்தில் 100 பேர் வாழ்ந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் அறிய மாட்டார்கள். மேல் மாடியில் உள்ளவர் சிரிக்கிறார், கீழ் மாடியில் உள்ளவர் அழுகிறார். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் அறிய மாட்டார்கள். இது என்ன வாழ்க்கை? இது சுகமா? இல்லை, சோகம்தான். அடுக்குமாடி நமக்கு சுகம், பாதுகாப்பு என அனைத்தையும் தந்துவிட்டு நம்மிடம் உள்ள உணர்வு, உணர்ச்சி என அனைத்தையும் எடுத்து சென்று விட்டது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது எதிர்த்தரப்பினர் கூறினார், அடுக்குமாடி வீடுகளில் வசிக்கும் சிறுவர்களுக்கு விளையாட இடம் கிடைக்க மாட்டேங்கிறதாம். தற்பொழுது உள்ள நவீன காலகட்டத்தில் அவர்கள் தொலைபேசியிலேயே முழு காலத்தையும் ஓட்டி விடுகிறார்களாம். யார் சொன்னார் சகோதரா? தற்பொழுது உள்ள அடுக்குமாடி வீடுகளில் குழந்தைகள் மாலை நேரத்தில் விளையாட்டு மைதானங்களுக்கு வந்து விளையாடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் குழந்தைகள் அனைவரும் கூடி விளையாடும் பொழுது அங்கு ஒரு ஒற்றுமை உருவாகிறது. எப்படி என்றால், பலவிதமான சிறுவர்கள் ஒரே இடத்தில் கூடி விளையாடும் போது
அது ஒரு வகையான சமூக ஒற்றுமையை உருவாக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் அடுக்குமாடி வீடுகளில் இனம் மதம் ஒளி பாராது நிறைய மக்கள் வாழ்வதால் அங்கு குழந்தைகள் மிகவும் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்று உறுதியாக கூறி என் வாதத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த திறப்பினார் சற்று முன் கூறினார், அடுக்குமாடி வீடுகளில் ஒற்றுமை வளர்கிறதா, ஒரே கட்டடத்தில் 100 பேர் வாழ்ந்தால் ஒற்றுமை வலுவடைகிறதா. என் காதில் மீண்டும் அடுக்கடுக்காய் பொய்யுரைக்கிறார். இங்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அடுக்குமாடி வீடுகளில் வாழ்வது சோகம். அதனால் என் எதிர்த்தரப்பினார் ஆடம்பர அடுக்குமாடி வீடுகளில் வாழ்வது சுகம் என்ற தலைப்பில் பேசுகிறார். முதலில் தலைப்பை நன்றாக புரிந்து கொண்டு வாதத்தில் களமிறங்க வேண்டும். ஐயோரே, ஆமாம், அடுக்குமாடி வீடுகளில் குழந்தைகள் விளையாட்டு மைதானத்தில் சென்று விளையாடுகிறார்கள் தான். அது மறுக்க முடியாத ஒரு விஷயம்தான். ஆனால் விளையாடுவது விளையாட்டு மைதானத்தில் மட்டும்தான். மண் வாசனை வீட்டில் கிடையாது. இயற்கையில் இருந்து பிரிவு ஏற்படுகிறது. இரண்டாவதாக, இப்புள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளை விளையாட்டு மைதானத்தில் விடுவது குறைந்து வருகிறது. அப்படி நாம் பார்க்கும் பொழுது அடுக்குமாடி வீடுகளில் சோகம்தான் ஏற்படுகிறது. பிள்ளைகளால் விளையாட வசதி கிடைக்க மாட்டேங்கிறது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். தற்பொழுது எதிர்த்தரப்பினர் கூறினார், அடுக்குமாடி வீடுகளில் வசிப்பவர்கள் ஒரு அடைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்களா? அது மட்டும் இல்லாமல் அடுக்குமாடி வீடுகளில் ஒற்றுமை ஏற்படவில்லையா? யார் சொன்னார்? ஏனென்றால் தனி வீடுகளில் ஒருவருக்கொருவர் வீட்டிலேயே முடங்கி கிடப்பார்கள். ஆனால் அடுக்குமாடி வீடுகளிலோ தினமும் அனைவரும் நீச்சல் குளத்திலோ விளையாட்டு மைதானத்திலோ சந்தித்துக் கொள்ளும் பொழுது அது ஒரு நல்லுறவை உருவாக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் அடுக்குமாடி வீடுகளில் மாதந்தோறும் ஏதாவது ஒரு விழாவை கொண்டாடுவார்கள். எடுத்துக்காட்டாக தொழிலாளர் தினம், சிறுவர் தினம், அடுக்குமாடி தினம் போன்ற நிறைய விழாக்கள் கொண்டாடுவதால் அங்கு ஒரு சமூக ஒற்றுமை ஏற்படுகிறது. இதன் மூலம் அனைவரிடத்திலும் ஒற்றுமை மேலோங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் அடுக்குமாடி வீடுகளில் இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்யும் பொழுது அங்கு அனைவரும் ஒரே இடத்தில் பார்க்கிறார்கள். அனைத்து இன மக்கள் ஒரே இடத்தில் கூடி வாழ்கிறார்கள். இதனால் அனைவரிடத்திலும் ஒரு நல்லுறவு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் ஏற்படுவதால் அடுக்குமாடி வீடுகளில் வசிப்பதே சுகம் 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 என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தரப்பினர் அவர்களே, நீங்கள் கூறினீர்கள் அடுக்குமாடி வீடுகளில் வாழும் மக்கள்கள் சந்தித்துக் கொள்கிறார்களாம், பேசிக் கொள்கிறார்களாம். ஆமாம், மறுக்க முடியாத ஒரு விஷயம்தான். ஆனால் 100% 20% மட்டுமே அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் மற்றும் 70% அவர்கள் பேசிக் கொள்ளவே மாட்டுகிறார்கள். நான் கூறுகிறேன், வீட்டிற்கு வருகிறார்கள், வேலை செய்கிறார்கள், மீண்டும் போகிறார்கள். முந்தையெல்லாம் அண்டையிலார்கள் அம்மாவாக இருந்தார்கள். இப்பொழுது வைஃபை பாஸ்வேர்டை கூட பகிர மாட்டுகிறார்கள். இப்படி இருந்தால் எப்படி அண்டையிலார்களின் உறவு வலுவடையும் என்று கூறுகிறீர்கள்? இன்னொன்றாக நீங்கள் ஒன்று கூறியிருந்தீர்கள், தரை வீட்டில் வாழும் பொழுது உறவு வலுவடையாதாம், உடனே மடக்கி கடந்து வீட்டிலேயே இருக்கிறார்களாம். இது மிகவும் தவறான கருத்து. தரை வீட்டில் வாழும் மக்கள்கள் கூட தான் வணக்கம் கூறி மரியாதை கொடுத்து வாழ்கிறார்கள், ஒற்றுமையும் வலுவடைகிறது. இன்னொன்று, நீங்கள் கூறியது போல நிறைய ப்ரோக்ராம், நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்று கூறினீர்கள். எல்லா இடத்திலும் தான் அது நடக்கிறது. ஆனால் அடுக்குமாடி வீடுகளில் இது மிகவும் நிறைய நடக்கிறது என்று கூறினால் அதை மறுப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சஜித்ரா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், சரிங்களா? அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அடுக்குமாடி வீடுகள்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு கல்யாணம், இல்ல வீட்டு அந்த 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 குடும்பத்துல ஒரு ஏதாவது ஒரு அவசரமான ஒரு சூழல், எமர்ஜென்சி சிச்சுவேஷன் சொல்லுவோம் அல்லவா, அவசரமான ஒரு சூழல், இந்த மாதிரி நடக்கும் பொழுது அடுக்குமாடி வீட்டுல இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப அந்த அடுக்குமாடி வீடுல 15வது மாடியில இருக்காங்க அம்மா வழியா. இப்ப அந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாட்டம், இல்ல ஒரு கல்யாணம், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், இல்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், அந்த அவசர சூழ்நிலையில இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழலை கொடுக்கும், ஒரு சோகத்தை கொடுக்கும். இப்ப அந்த அடுக்குமாடியில கீழே வசிக்கிறவங்களுக்கு அவங்க பரவாயில்ல அம்மா வழியா. ஆனா 15, 16 மாடியில
வசிக்கிறவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சுமையை கொடுக்கும், சோகத்தை கொடுக்கும்னு இது என்னுடைய கருத்து. அதற்கு நீங்க என்ன சொல்றீங்க சஜித்ரா? வணக்கம் ஐயா. தங்களுடைய கேள்வியானது அடுக்குமாடி வீடுகளில் வசிப்பவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவதற்கும் அவசர காலத்தில் ஒரு விழாவை கொண்டாடுவதற்கு இட வசதி குறைவாகவே உள்ளது என்பதாகும். ஆனால் தற்பொழுது உள்ள நவீன காலகட்டத்தில் அனைத்து அடுக்குமாடி வீடுகளிலும் மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மண்டபத்தின் வழி அடுக்குமாடி வீட்டினர் தங்களுக்கு தேவையான விழாக்களை அங்கு கொண்டாடி மகிழ்வார்கள். அது மட்டுமில்லாமல் ஒரே இடத்தில் அனைவரும் சந்தித்துக் கொள்ளும் பொழுது அது ஒரு நல்லுறவை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமில்லாமல் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையையும் அது ஏற்படுத்துகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு பதில் சஜித்ரா. அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது இந்த மாதிரி அடுக்குமாடி வீட்டு பகுதியில வந்து இப்பொழுது மண்டபமும் சேர்த்து கட்டுறாங்க இந்த மாதிரியான சுப காரியத்துக்கு. சிறப்பு சஜித்ரா, வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுதேஷா, தயாரா இருக்கீங்களா? நல்ல பேச்சாற்றல். எனக்கு உங்கள்கிட்ட பிடித்தது ஒண்ணு வந்து என்னதுன்னு சொன்னோம்னா, அந்த கருத்து மறுத்தலுக்கு வந்து சரியாக கருத்து மறுத்தல் செய்திருந்தீங்க. அவங்க வந்து விளையாட்டு மைதானத்தை பத்தி பேசியிருந்தாங்க, அதை ஒட்டி நீங்க வந்து அந்த கருத்தை வந்து மறுத்து பேசியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். இதுதான் வந்து சொல்லுவாங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த நேரத்துல வந்து அந்த அந்த கருத்தை எடுத்து அதை வந்து நீங்க வந்து மறுத்து செய்றீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. என்னுடைய கேள்வி, நீங்க முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து சொல்றீங்க அடுக்குமாடி வீடுகளில் வசிப்பது வந்து சோகம் சோகம் சோகம்னு சொல்றீங்க. ஆனா இப்ப வந்து நிறைய ஆய்வு என்ன சொல்றாங்கன்னா, அடுக்குமாடி வீட்டுலதான் வந்து அந்த அந்த வசிப்பிடத்துலதான் வந்து குற்றச்செயல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. சரிங்களா? குற்றச்செயல் வந்து குறைவாக இருக்கிறது. அதாவது ஆங்கிலத்துல கிரைம் என்று நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து அடுக்குமாடி வசிப்பிடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு அந்த பாதுகாப்பு வந்து மிக சிறப்பாக இருக்கும். யாரும் வெளியில இருந்து ஒரு நபர் வந்து சுலபமாக அந்த இடத்துக்கு வந்துட முடியாது. அவங்க வந்து அவங்களோட பெயரை எழுதணும், பிறகு வந்து அவங்களுக்கு இந்த ஒரு SS கார்டு இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த அடுக்குமாடி வசிப்பிடத்துல வந்து குற்றச்செயல் வந்து குறைவா இருக்கு. ஆகையால் அங்கு உள்ள மக்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு? என் அறிவு சுடனை மலிர வைத்த தந்திரம் தெரிந்த மந்திர மகானி கேள்விக்கு நன்றி ஐயா. ஆமாம், அடுக்குமாடி வீடுகளில் அதிகமான பாதுகாப்பு இருக்கிறது தான். ஆனால் அது வசதியான அடுக்குமாடி வீடுகளில் மட்டுமே. உதாரணத்திற்கு சர்வீஸ் அபார்ட்மெண்ட், கொண்டோமினியம் போன்றவை. ஆனால் வசதி குறைவான அடுக்குமாடி வீடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் துர்நாற்றம் வீசும். காலை கூட எடுத்து வைக்க முடியாது. அங்கே பாதுகாப்பு இல்லை. அங்கேயும் தான் திருட்டு, கொள்ளை என அனைத்தும் நடக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அடுக்குமாடி வீடுகளில் சோகம் தானே ஏற்படுகிறது. எப்படி கூற முடியும்? கொள்ளை, திருட்டு என அனைத்தும் அடுக்குமாடி வீடுகளை நடக்கவில்லை என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, என்ன மந்திரவாதின்னு சொல்லிட்டீங்க சுதேஷா. சரி ஐயா, ரொம்ப சிறப்பான பதில். நான் கேட்கிறேன், இந்த பதில் உங்களுக்கு எப்படி வந்தது? முன்னைக்கு ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா, இல்ல ChatGPT ஏதாவது பாய்க்கிறீங்களா? எப்படி? நான் கேட்டதுக்கு வந்து இந்த வயதுல உங்களுக்கு இப்படி ஒரு பதில் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு ஐயா, சொல்லுங்க ஐயா. நான் வந்து அந்த மாணவர் முழக்கம் வர்றதுக்கு முன்னையே நான் வந்து நான் நிறைய பிளாட் வீடு என் நண்பர்கள் எல்லாம் வசிக்கிறாங்க, அதெல்லாம் நான் போய் பார்த்திருக்கேன். அவ்வளவு துர்நாற்றம் வீசும், பாதுகாப்பு இல்ல, கொள்ளை, திருட்டு இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. அப்போ இந்த தலைப்பு எனக்கு கிடைச்சோன்னே நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா நான் என்னோட வாழ்விலே இது ஒட்டி இருக்கிற இந்த தலைப்புனால என்னால இத வந்து சீக்கிரமா நல்லா பேச முடிஞ்சிருச்சு ஐயா. சிறப்பு. சரிங்களா? வணக்கம் மலிஷாக்கும் ஒரு நன்றி சொல்லிடுங்க உங்களுக்கு இந்த தலைப்பு கொடுத்ததற்கு. வாழ்த்துக்கள் ஐயா இருவருக்கும். வாழ்த்துக்கள் சஜித்ரா.